ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோமத்திஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் இனிப்பு பணியாரம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இன்றைக்கி செஞ்சுருக்க இனிப்பு பணியாரம் பார்த்திங்கன்னா வீட்டில் அரைச்சி வச்சுருக்கிற இட்லி தோசை மாவை பயன்படுத்தி தான் செய்ய போகிறோம். நல்லா புசு புசுன்னு மாவு இருக்கிறப்ப சட்டுன்னு நம்ம எடுத்து செஞ்சு முடிச்சிடலாம். இந்த இட்லி மாவோட ரெசிபி பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் ஏற்கனவே போட்டிருக்கேன். ஒன்று வந்து கிரைண்டரில் எப்படி அரைக்கணும், மிக்சியில் எப்படி பக்குவமாக அரைச்சா நல்லா பந்துன்னு இட்லி இந்த மாதிரி பணியாரம்லாம் வரும் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக போட்டிருக்கிறேன். அந்த ரெசிபியோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, விருப்பப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள். இப்போ அந்த இட்லி மாவை பயன்படுத்தி இனிப்பு பணியாரம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். கோமத்திஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இன்றைக்கி பணியாரம் செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் புளிக்க வச்ச இட்லி தோசை மாவு. புது மாவில் செய்ய முடியாது, அட்லீஸ்ட் ஒரு நாள் நான் அது புளிச்சிருக்கணும். அதே மாதிரி ரொம்ப புளிச்ச மாவில் இனிப்பு பணியாரம் செஞ்சோன்னாலும் டேஸ்ட்டு நல்லா இருக்காது. இந்த மாவில் ஏற்கனவே நம்ம கொஞ்சம் உப்பு போட்டு தான் ஃபர்மெண்ட் பண்ணி வச்சுருப்போம். இதில் இனிப்பு பணியாரம் செய்கிறப்ப நிறைய பேர் கேட்பீங்க, உப்பு கரிக்குமான்னு. கட்டாயம் கரிக்காது. நான் சொல்லியிருக்கிற அளவுகளில் சாமான்களை சேர்த்து செஞ்சு பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ அந்த மாவுக்கு நம்ம இனிப்புக்கு வந்து வெல்லம் கலக்கணும். அதில் வந்து தூசு மண் இருக்கும் இல்லையா, அதை வடிகட்டுறதுக்காக முதல்ல அதை கரைச்சிட்டு நம்ம வந்து அதில் சேர்த்துக்கலாம். எடுத்துருக்கிற 4 கப்புக்கு 1லேருந்து 1.5 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க. நல்லா பொடிச்ச வெல்லமாக சேர்த்து கரைச்சிக்கலாம். வெல்லம் ரொம்ப அதிகமாக போனாலும் நமக்கு பணியார சட்டியில் ஒட்டிக்கும், அதாவது பணியாரம் ஒழுங்காக வராது. இப்போ இதை கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த மாதிரி கரைச்சிக்கோங்க. பாகுலாம் காய்ச்ச போகிறது கிடையாது, நல்லா கெட்டியாக அந்த அளவுக்கு கரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இதை கரைஞ்சதுக்கு அப்புறமா ஆற விட்டுருங்க. ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம மாவில் சேர்த்துக்கலாம். சூடோட பாகை வந்து நம்ம தோசை மாவில் கலக்கக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா வெல்லம் கரைச்சது நல்லா வந்து ஆறிடுச்சு. இதை வந்து டைரெக்டாக வடிகட்டிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து இனிப்பு கொஞ்சம் கம்மியாக 1 கப்பு போட்டு செஞ்சுருக்கிறேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தித்திப்பாக வேணும்னா 1.5 கப்பு வரைக்கும் நீங்கள் வெல்லத்தை கரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இந்த வெல்லம் கலந்ததுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா கட்டாயமாக மாவு கொஞ்சம் நீத்து போன மாதிரி தான் இருக்கும். அதனால் பயப்பட வேண்டாம், மற்ற சாமான்கள் சேர்த்து அதை நம்ம சரி பண்ணிக்கலாம். இப்போ இதில் சேர்க்க போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. துருவினது சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைன்னா பல்லாக கீறி நெய்யில் வறுத்துட்டும் சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். அடுத்ததாக இது மாவு கொஞ்சம் கெட்டிப்படுறதுக்காக நம்ம இன்னும் 2 சாமான்கள் சேர்த்துக்க போகிறோம். முதல்ல சேர்க்க போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா கோதுமை மாவு, அப்படி இல்லைன்னா மைதா மாவு. நான் வந்து கோதுமை மாவு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரவை, வறுத்த ரவை வறுக்காத ரவை எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. முதல்ல 1 டேபிள் ஸ்பூன் ரெண்டுமே சேர்த்து கலந்து பாருங்கள். திரும்ப தண்ணியாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் கோதுமை மாவு அதிகமாக சேர்க்காதீங்க, நல்லா இருக்காது. ரவையே உங்களுக்கு மேக்சிமம் ஒரு 1/4 கப்பு வரைக்கும் நீங்கள் சேர்த்துக்கலாம். ரவை போட்ட உடனே உங்களுக்கு மாவு கெட்டிப்படாதுங்க. கொஞ்சம் ஊறினதுக்கு அப்புறமா தான் உங்களுக்கு தெரியும் மாவு எந்த அளவுக்கு கெட்டியாக வந்திருக்குன்னு. இப்போ நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ரவை போட்டு கலந்துருக்கிறேன். இது கலந்ததுக்கு அப்புறமா இந்த மாவை ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா ஊற விடுங்க. அந்த போட்டிருக்க ரவை ஊறி வந்ததுக்கப்புறம் பணியாரம் செஞ்சோம்னா பணியாரம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 15 நிமிஷமாக ரவை போட்டு கலந்துட்டு ஊற வச்சுருந்தேன். இப்போ மாவு கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குங்கிறத செக் பண்ணி பார்ப்போம். மாவு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது, அப்போ வந்து உங்களுக்கு பணியாரம் சரியாக வேகாது. ரொம்ப தண்ணியாக இருந்துச்சு அப்படின்னா பணியார சட்டியிலேருந்து உங்களுக்கு பணியாரம் எடுக்க வராது. இந்த அளவுக்கு மாவு, அதாவது இட்லி மாவு கன்சிஸ்டன்சிக்கு மாவு இருந்தால் உங்களுக்கு சரியாக இருக்கும். திரும்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக ரவை கலந்து நீங்கள் திரும்ப ஊற வச்சுட்டு கூட செஞ்சுக்கலாம். இப்போ நமக்கு பணியார மாவு ரெடி ஆயிடுச்சு. இதில் வேணும்னா நீங்கள் கொஞ்சமாக வாசத்துக்கு ஏலக்காய் பொடி கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி அது போடலை. இப்போ பணியாரம் சுட ஆரம்பிச்சிடுவோம். இப்போ பணியாரம் நம்ம செய்கிறதுக்கு பணியார சட்டிக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து கொஞ்சம் நெய் கொஞ்சம் எண்ணெய் ரெண்டுமே சேர்த்து இந்த மாதிரி உருக்கி மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு குழியிலையும் தேவையான அளவு நான் வந்து 1 டீஸ்பூன் போல் எண்ணெயும் நெய்யும் கலந்ததை சேர்த்துட்டு இந்த பணியார சட்டியை கொஞ்சம் வந்து சூடாக்கிக்கலாம். சட்டி நல்லா சூடானதுக்கு அப்புறமா ஒரு குழியிலையும் 3/4 குழி அளவுக்கு வர மாதிரி மாவை வந்து ஊற்றிக்கோங்க. முழுக்க ஊற்றினீங்கன்னா வேகிறப்ப அந்த பணியாரம் வெளியில் வர ஆரம்பிக்கும், நம்ம திருப்பி போடுறதுக்கு சரியாக வராது.
இதை ஒரு மிதமான தீயிலேயே ஒரு 2-3 நிமிஷம் முதல்ல ஊற்றுனோன்னா வேக விடுங்க. கொஞ்சம் மேலே மாவு இந்த மாதிரி இருக்கிறப்பே திருப்பி விட்டுருங்க. அப்போ தான் பணியாரம் உங்களுக்கு நல்லா பந்துன்னு உங்களுக்கு வரும், இல்லாட்டி சப்பையாயிடும் ஒரு சைடு. இப்போ நான் போட்டிருக்கிற அளவில் நீங்கள் எல்லா சாமான்களும் கலந்தீங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு பணியாரம் நல்லா மெத்துன்னு ரொம்ப நல்லா சாஃப்டாகவே இருக்கும். இது எல்லாம் நல்லா திருப்பி விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா செவந்து வர மாதிரி வேக வச்சுக்கோங்க. அதிக தீயில் வேக வச்சிங்கன்னா உள்ள மாவு வேகாது, பணியாரம் சட்டுன்னு உங்களுக்கு செவந்து போயிடும். இப்போ நல்லா செவந்து வெந்துருச்சு. இந்த சமயம் நம்ம எல்லாத்தையுமே எடுத்துடலாம். இப்போ நம்மளோட சூப்பரான டேஸ்ட்டில் பந்துன்னு இருக்கக்கூடிய நம்மளோட இனிப்பு பணியாரம் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி அளவுகளோட இந்த பணியாரம் ரெசிப்பியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதிஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.